ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே சிந்துவுக்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒழுங்காக எப்படி இருக்கணுமோ அப்படி அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாமல் என் பையன் சிவா கிட்ட வந்து இந்த மாதிரி நெருங்கி பழகுற வேலையெல்லாம் வச்சுக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சிந்துவை கண்ணா பின்னா திட்டிட்டு போவாங்க. இங்கே பார், நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோ, என்னைக்கா இருந்தாலும் நீ சிவாவும் ஒன்றும் சேரவே முடியாது. கண்டிப்பாக வந்து சிவாவும் ஸ்வாதி தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அது யார் நினைச்சாலும் மாத்த முடியாது. அதனால சும்மா தேவையில்லாம ஆசைகளை வளர்த்துக்காம உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாருன்றாங்க. சும்மா தேவையில்லாம இது மாதிரி பண்ணிட்டு இருக்காதுன்னுவாங்க. அத்தை, நானும் டாக்டரும் சேரவே கூடாதுன்னு இப்படி ஏன் அத்தை குறியோடயே இருக்கீங்கன்றாங்க. நானும் டாக்டரும் சேர்றது உங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லையான்றாங்க. ஆமாடி, பிடிக்கதான் இல்லை, இப்போ என்ன அதுக்குன்றாங்க. இங்க பாரு, உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல. இப்படி ஃப்ராடு வேலை பண்ணி நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து உன்னை எனக்கு பிடிக்கும்ன்றாங்க. வாய்ப்பே இல்லை. எந்த காரணத்தை கொண்டும் உன்னை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து போயிடுன்றாங்க. இல்லைன்னா நடக்கிறதே வேறையா இருக்கும். எப்படி கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லாம உன்னால் இப்படி எல்லாம் நடந்துக்க முடியுதுன்றாங்க. இங்க பாரு, எப்படி சிவா விட்டு விலகி இருக்கணுமோ அப்படி இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, உனக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. இல்லை இதே சாக்க வச்சுட்டு சிவா கிட்ட நெருங்கி பழகணும்னு நினைச்சு அப்புறம் வேற ஒரு அன்னபூரணியை பார்க்க வேண்டியதா இருக்கும். என் மேல மரியாதை இருக்கு, மதிப்பு இருக்கு அப்படின்னாலும் சொல்லுவல. அப்படியெல்லாம் இருந்தா சிவா கூட இனி ஒண்ணு சேர்றத நீ நினைச்சு கூட பார்க்க கூடாது, மறந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டு சிந்து ஃபீல் பண்றாங்க. அன்னபூரணி சொல்லிட்டு போனதுமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. சிந்து என்ன ஆச்சுன்றாங்க. டாக்டர் அது வந்துட்டாங்க, என்னாச்சு சொல்லணும்னே, இந்த மாதிரி அத்தை சொல்லிட்டு போனாங்கன்ற மாதிரி சொல்லி அழுதுட்டு இருப்பாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாது, என்னதான் வந்து பெரியம்மா சொன்னாலையும் நீ தான் எனக்கு பொண்டாட்டி, அது யாராலையும் மாற்ற முடியாது, நீ தேவையில்லாம யோசிக்காத சிந்துட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய பிரமுல என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.